ரஜினிகாந்த் ஒரு விஷயம் கிளாரிட்டியாக சொல்லியிருப்பார். நாம் ஒரு நபருக்கு எவ்வளோ தான் புரிய வச்சாலும், இல்லை நம்ம இன்னோசென்ட்டு, நாம் எந்த ஒரு தப்பும் பண்ணலை, அவங்ககிட்ட நிரூபிக்க முயற்சி பண்ணாலும் அவங்க அது ஒரு நெகட்டிவாகவே பார்ப்பாங்க. நாம் என்ன பண்ணாலும் நம்மளை கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணுவாங்க, நக்கல் அடிப்பாங்க, நம்மளை கீழே தள்ளுவாங்க. நாம் அவங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும் நம்ம முயற்சி பண்ணுறோமோ, அவ்வளோ அளவுக்கு அவங்க நம்மளை நெகட்டிவாக பார்ப்பாங்க, நம்மளை கம்ப்ளீட்டாக அடித்து நொறுக்குவாங்க. இதுக்காக நம்ம எவ்வளோ வழியில் போய் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணாலும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கனி வெடியில் கால் வைக்கிற மாதிரி நம்ம வெடித்து நம்ம லைஃப் தான் டேமேஜ் ஆகும். அதே சமயத்தில் நம்மளை பிடிச்சவங்களை நாம் என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம எப்படி வேணாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அவங்கள பற்றி ஹர்ட் பண்ணி பேசுகிறது, கேஷுவலாக பேசுகிற மாதிரி நிறைய வார்த்தைகள் விடுறது, இவன் நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம இப்படி பண்ணால் இவன் தப்பாக நினச்சிக்க மாட்டான் அப்படின்ட்டு நம்மளே ஒரு கணிச்சு ஒன்று பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டேமேஜ் தான் நம்மளுக்கு ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் ஒரு அழகாக சொல்லியிருப்பார். அதாவது கழிப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சும்மா இருந்தால் இவர் இருந்தால் பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் என்ன கொலை கட்டி வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க இவர் பேசாமல் இவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம்.